இன்ஸ்டாகிராம் பிரபலம் KGF விக்கி ஊழியர்களை 2 நாட்களா தாக்கியதா சொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. யூடியூபில் வெளியிட்ட வீடியோவால் பிடிபட்ட பிரபலம். சென்னை வண்ணாரப்பேட்டையில விக்கிங்கிற விக்னேஸ்வரன் KGFங்கிற ஒரு துணிக்கடை நடத்திட்டு இருக்காங்க. இணையத்துல இவங்க வெளியிடுற வீடியோவால பிரபலமும் ஆனாங்க. குறிப்பா ராஜா பகூத் மாதிரி இருக்காங்கிற வீடியோ இணையத்துல வைரல் ஆச்சு. கடையில வச்சிருந்த 1,30,000 பணம் யாரோ திருடி இருக்கிறதுனால கடை ஊழியர்களை வர சொல்லி 2 நாட்கள் ரிஸ்வான கடையிலேயே வைத்திருந்து தாக்கியதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ரிஸ்வானோட குடும்பத்தினர் விக்கி அவர்களுக்கு 30,000 ரூபாய் ஜிபே பண்ணதாகவும் சொல்லப்படுது. பலத்த காயமடைந்த ரிஸ்வான உறவினர்கள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஏற்கனவே புகாரின் அடிப்படையில சசிகுமார் மற்றும் சச்சின் 2 பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டாங்க. விக்கியோட தூண்டுதலின்படிதான் அவங்க தாக்கியதா சொல்லப்பட்டுச்சு. முக்கிய குற்றவாளியான விக்னேஷ் அவர்கள் தனிப்படை அமைச்சு தேடப்பட்டு இருந்த நிலைமையில யூடியூப்ல பதிவிட்ட வீடியோவில் அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில விக்னேஷ் அவர்களை கைது செய்து சென்னை அழைத்து வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி புழல் சிறையில அடைத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எங்க பையன் அந்த கடையில் 1.5 வருஷமா வேலை பார்த்துங்க இருந்தான். அவன் நல்ல மாதிரி தான் வச்சுருந்தாங்க, நல்ல மாதிரி தான் இருந்தான். அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகிற நேரத்தில் இந்த கடையை விட்டு நின்றுட்டான். சம்பளம் கம்மி 10லேருந்து வேறு சம்பளத்துக்கு போயிட்டான். அப்படி இருக்கும்போது இந்த கடையை விட்டு நின்றதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்து எழுதுனாலும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே பிரச்சனை என்ன ஓடிருக்கு, 6 மாதத்துக்கு முன்னே கடையில் இருந்த 4 பசங்க காசு திருடிட்டு போயிட்டாளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எங்கள் பேரும் வந்திருக்கு. ஆனால் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்கள் பேரன் என்ன பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 5 மாதத்துக்கு அப்புறம் வேறு கடையில் வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை விட்டுட்டு இந்த கடைக்கு மறுபடியும் வேலைக்காக போய் யாரோ சொல்லியிருக்காங்க இந்த கடையில் வேலைக்கு ஆள் சேர்க்குறாங்க அப்படின்னு. அந்த கடைக்கு அவன் போய் வேலை கேட்டுக்கானான்னா நான் வேலைக்கு வரணும், ஏன்டா இத்தனை நாள் வரலன்னு கேட்டுருக்காங்க. இல்லை சம்பளம் கட்டுப்படி ஆகலன்னு போயிட்டு வந்தேன், கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படின்னா அப்படியே வாழை அந்த கூட்டிகிட்டு உள்ளே உட்கார வச்சது தான் அவனுக்கு தெரியுமா. அதுக்குள்ளே கடையை மூடி யாரோ ஆளுங்களை வர வச்சு அவ்வளோ அடி அடிச்சிருக்கானுங்க. எங்களுக்கு இது ஃபுல்லாகவே தெரியாது. 7 மணிக்கு தான் நாங்கள் தேடினோம், இன்னும் வேலைக்கு போனோம், வரலையேன்னு சுற்றி தேடினா 7 மணிக்கு மேலே எங்கள் இன்னொரு பேரன் அதில் வேலை பார்க்குறான். அவனுக்கு வந்து ஃபோன் வந்தது, உங்கள் அண்ணன் உன் தம்பியை இந்த கடையில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோண்டா, அவன் வந்து 1,30,000 திருடிட்டான் கடையிலேருந்து, அதனால் நாங்கள் அடித்து பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்தோம். 1,30,000 ரூபாய் எடுத்துட்டான் அவன் பேரன் அப்படின்னு சொல்லி எங்கள் இன்னொரு பையனுடைய அதான் இன்னொரு பேரனுக்கு ஃபோன் வருவோம். அந்த பொண்ணு அதனுடைய அம்மா என்ன பண்ணியிருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, அம்மா ரிஸ்வானை பிடிச்சி இப்படி கடைக்குள்ளே வச்சு கட்டி போட்டு வச்சுருக்காங்களாம், காசு 1,30,000 ரூபாய் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்கம்மா, வாங்கம்மா சீக்கிரம்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போச்சு. நான் எங்கள் இன்னொரு பேரன் எங்கள் மருமகன் 3 பேரும் போகணும். 3 பேர் போனால் இவங்க பேரனும் மருமகளும் மட்டும்தான் உள்ளே போயிட்டாங்க. நான் வெளியில் உட்காந்துருந்தேன், என்னை வெளியில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு 7 மணிக்கு போனவங்க ராத்திரி 10:30 மணி வரைக்கும் பேரம் பேசுகிறாங்க. அது உள்ளே என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. வெளியில் வந்து எங்கள் மருமகள் சொல்லிச்சு, அம்மா இவன் 1,30,000 ஆனால் அவன் அடித்த அடி அவன் கை காலெலாம் இந்த இவ்வளோ பிடிச்சிருக்குமா, ரத்தம் வருதுமா, அவன் கேராக இருக்கிறான், அழுகுறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொன்னேன். எனக்கு ரொம்ப அழ வந்துச்சு. என்னம்மாண்ணா, ஆமாம் இப்போ இங்கே பேசி புரோஜனில் அவங்க முதல்ல காசு 50,000 எடுத்துன்னு கொடுக்க சொல்கிறாங்க, இப்போவே 50,000 கொடுத்தா தான் அவனை விடுவாங்கன்னு சொல்கிறாங்க மாற்றி. அந்த நேரத்தில் நான் 50,000 எங்கே போய் பற்ற முடியும்னு வான்னு நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காசை ரெடி பண்ணுறதுக்கு அங்கேயும் எங்கேயும் அலையிறான். மறுபடியும் எங்களுக்கு ஃபோன் வந்துக்கினே இருந்து எங்கள் பேரனுக்கு ஃபோன் வந்துக்கினே இருக்குது, ரிஸ்வான் அழுகுறான், இவன் பண்ணுறான் அழுது பண்ணுறான், அம்மா எனக்கு சீக்கிரம் காசு ரெடி பண்ணுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்ன ஏதாவது பண்ணிவிடுவாங்க பயமாக இருக்குன்னு இவன் சொல்லி அழுகுறான். அப்புறம் மறுநாள் காலையில் நான் இன்னும் என் பேரன் 2 பேரை கூட்டிக்கிட்டு நானும் போனால் எங்களை கூட்டி வச்சு பேசுகிறாங்க. இவன் உட்கார்ந்த இடத்துல விட்டு எந்திரிக்க முடியல, தேம்பி கடைசியில் எவ்வளோ கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்க? 50,000 கொடுத்தா தான் விடுவேன் நாங்கள். ஆனால் எங்களால் முடியல. அந்த நேரத்துக்கு 50,000 பார்த்தோம்னா 30,000 தான் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோன்னு அது பாண்டு பார்த்து அதுக்குள்ளே வக்கீல் வந்துட்டார். அவங்களுக்கு ரவுடிஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. உள்ளே வந்து சுற்றி எங்களை நோட்டம் இப்போ வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எழுதி 30,000 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க. மிரட்டி கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் மாதம் 5,000 ரூபா கட்டிடணும், இவன் வேலை இங்கே சேர்த்துக்கிறோம் நாங்கள், இவன் மாதம் 5,000 ரூபா கட்டிட்டு தான் இவன் வேறு எங்கேயும் போக முடியும், இல்லைன்னா நாங்கள் உங்களை கையெழுத்து யார் 3 பேர் நாங்கள் சாட்சி கழிவு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு கேட்டாங்க.
மரியாதையாக ஷர்ட்டு போட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் எதனா பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி எங்கள் எதிர்க்க மிரட்டி வெளியில் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி இவங்க கூட்டின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனால் அடித்ததுக்கப்புறம் அவங்களே மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கூட்டின்னு போய் ஊசி போட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து தான் எங்கள் கூட மறுநாள் அனுப்புகிறாங்க.